ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு காயல்பட்டின இஞ்சி டீ எப்படி போடுறாங்கன்னு போட்டு காட்ட போகிறேன். ஓகேங்களா? ஏன்னா எனக்கும் காயல்பட்டினம் தான். காயல்பட்டினத்தில் இஞ்சி இல்லாமல் டீ போடவே மாட்டாங்க. இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டீ பிரியருக்கு ரொம்பவே பிடிக்கும். ஃபஸ்ட்டு சட்டியில் 1/2 லிட்டர் பால் ஊற்றிக்கிட்டேன். நான் எப்போவுமே ஏலக்காவும் இஞ்சும் மொத்தமாக நான் மிக்சியில் அரைச்சி உருண்டையாக எடுத்து ஒரு பாக்ஸில் வச்சுருவேன். எப்பப்போ தேவைப்படுதோ அப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிடுவேன். இப்போ அதே போல் தான் ஒரு உருண்டை எடுத்து அதில் சேர்த்துக்கிட்டேன். அது எப்போண்டா பால் கொதி வந்ததுக்கப்புறம் தான் போடணும். அதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா பால் திரஞ்சிரும். ஓகேங்களா? போட்டதும் உடனே தூளை போட்டு வடிச்சிடக்கூடாது. கொஞ்ச நேரம் அது கொதிக்கணும். ஸ்லோ ஃபயரில் வச்சுருங்க. வச்சுட்டு கொஞ்ச நேரம் அது கொதிக்கட்டும். நல்லா கொதித்து அதில் உள்ள ஸ்பைசிலாம் நல்லா இறங்கணும். அப்போ தான் அந்த டீக்குள்ளே டேஸ்ட்டே இருக்கும். ஆமாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே என்ன செய்வாங்கன்னா, அந்த ஃபங்க்ஷன் டைம்லலாம் வீட்டிலேருந்து போட்டுட்டே முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, வெளியே ஆர்டர் கொடுத்துருவாங்க. அவங்க என்ன செய்வாங்க, மொத்தமாக டீ கேனில் டீ போட்டு கொண்டு கொடுத்துட்டு 1500 2000 வாங்குவாங்க. ஓகேங்களா? அது எப்படி போடுவாங்கன்னா, இப்போ இஞ்சி போட்டதில்ல அதே டைம்லேயே அவங்க சுகர் ஆட் பண்ணிடுவாங்க. அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த இஞ்சும் சுகரும் போட்டு கொஞ்சம் நேரம் அது வற்றி நல்லா அதில் உள்ள ஸ்பைசி, இஞ்சியில் உள்ள ஸ்பைசி எல்லாமே இறங்கிடும். இப்போ அதில் நல்லா டீ கொதிச்சுட்டு, இப்போ இந்த டைமில் நம்ம என்ன செய்யலாம், டீ தூள் ஒரு 3 ஸ்பூன் போடலாம். 1/2 லிட்டர் பாலுக்கு. அது எந்த டீ தூளாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம செய்கிற மெத்தடில் தான் அதில் உள்ள சுவையே இருக்குது. இப்போது இஞ்சி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த இதை 3 ஸ்பூன் போட்டோமா, இதுவும் கொஞ்சம் நேரம் அது கொதிக்கணும். ஸ்லோ ஃபயரில் வச்சுருங்க. நீங்கள் வச்சுட்டு வேறு எந்த வேலை வேணாலும் பார்த்துட்டே இருங்க. சும்மா இருந்தீங்கன்னா அப்பயே வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க. இல்லாட்டா ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டே இருங்க. அப்போ பாட்டுக்கு அது கொதிக்கட்டும். ஓகேங்களா? இப்போ இது நல்ல கொதி வருது. அதான் நான் சொன்ன மாதிரி இஞ்சி போட சொல்லியே சீனி சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டா டீ தூள் கொதித்ததுக்கப்புறமும் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், நல்ல கொதி வருது. உடனே நம்ம வடிச்சோன்னா அந்த கலர் இருக்காது. ஓகேங்களா? இது கொஞ்சம் நேரம் கொதிக்க சொல்ல அதில் உள்ள கலரும் வந்துடும். ஓகேங்களா? நல்லா கொதி வரட்டும். இந்த மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்களேன், உண்மையிலேயே செம்மையாக இருக்கும். இப்போ நான் சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் ஆட் பண்ணி சுகர் அதில் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிக்குது. மனமும் நல்லா தூக்கலாக இருக்குது. இப்போ நம்ம இதை ஒரு வடிகட்டியில் எடுத்து வடித்து எடுத்துக்கலாம். ஓகேவா? பார்த்துங்க, இந்த ஹேண்டில் உள்ள பாத்திரம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம சைடு அந்த ஹேண்டில் வர மாதிரி வைக்காதீங்க. யாருக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லாத சைடில் அந்த ஹேண்டிலை திருப்பி வச்சுட்டு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அது நிறைய பேர்த்துக்கு ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ நாம தான் நம்மளை கவனிச்சுக்கிடணும். ஓகேவா? அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ வடிகட்டியாச்சு. அவ்வளோதாங்க. இதை அப்படியே கப்பில் ஊற்றி சுட சுட குடிச்சிட வேண்டியதான். செமையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைமும் இதே தான் பண்ணணும்னு நினைப்பீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போடுறதுனால தான் அடுத்தடுத்த வீடியோ என்னால் கொடுக்க முடியும். எனக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச்.